ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் கட் ஆஃப் என்னவாக இருக்கும், யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், அடுத்து என்ன நடக்கும், இவைகளை குறித்து தான் முக்கியமான தகவலை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். முதுகலை பட்டதாரியில் பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் ரொம்ப கம்மியான அளவுக்கு தாங்க இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் எல்லாமே வராது. ரொம்ப லோயஸ்டான கட் ஆஃப் தான் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லோயரில் இருக்கிறதுனால முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மி தாங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து விரைவில் நமக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களே, முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் பார்க்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ பிஜிடிஆர்பியுடைய தேர்வர்களின் மனநிலை ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. காலியிடம் உயர்த்தப்படுகிறதா இல்லையா, தற்காலிகமாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெயிட்டேஜ் முறையில் மதிப்பெண்களும் அறிவிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பார்ட் ஏல வந்து தோல்வி அடைஞ்சாலும் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நூல் இலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நீங்கள் எல்லாமே பாஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ 100% வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தேவையில்லை. அதில் நீங்கள் பார்ட்டிகளில் தோல்வி அடைஞ்சால் கூட கண்டிப்பாக மினிமம் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவாக இருந்தால் 65 மதிப்பெண்கள் இருந்தால் கூட போஸ்டிங் போயிடுவீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கேண்டிடேட் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தான் இருக்கீங்க. அதை பொறுத்து தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இதுதான் ஃபைனல் கட் ஆஃப்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு மேலே கட் ஆஃபே கிடையாதுங்க. இனிமேல் கட் ஆஃபே நான் போடவே மாட்டேன். இதுதான் இறுதியான ஃபைனலான கட் ஆஃப் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மக்களே உங்களே நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார் கேள்விகளுக்கு நிச்சயமாக மதிப்பெண்களை கொடுக்க போகிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸ்டார் கேள்விகள் ஒவ்வொரு பாடவாரியாகவும் 5லேருந்து 8 மார்க்கு இருக்குது. ஸோ சிவி தேவை என்னென்ன தேவை அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோக்குள்ளே நம்ம சேனல்லே உங்களுக்கு பிரத்யேகமாக சிவி போனோம், பிஜிடிஆர்பி ஃபேக்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணி நியமனத்தை கொடுக்குறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மீண்டும் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கட் ஆஃப் நம்ம பார்த்தலாம். சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மேஜரான டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்க்கலாம், மீதி எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 99 தாங்க, ஐஎஸ்டே 99 தான், பிசிக்கு 95 வரைக்கும் வரும், எம்பிசிக்கு 90 வரைக்கும் வரும், எஸ்சி மற்றும் எஸ்சிஏக்கு 85 வரைக்கும் இருந்தாலே போதுங்க, எஸ்டிக்கு 80ங்க, பிடபிள்யூடிக்கு 75ங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜென்ரலுக்கு 98, பிசிக்கு 93, எம்பிசிக்கு 89, எஸ்சிக்கு 81, எஸ்டிக்கு 79, பிடபிள்யூடிக்கு 76. மேக்ஸ் ஜென்ரலுக்கு 98 கீழே கூட வரும், இதுதான் ஹையஸ்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிசிக்கு 92, இதுவும் கம்மியாக கூட வருங்க, ஹையஸ்ட். எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 82, எஸ்டிக்கு 80, பிடபிள்யூடிக்கு 77ங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் ஜென்ரலுக்கு 100க்கு கீழே கூட 10 மார்க் வருங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். நான் ஹையஸ்டான மதிப்பெண்கள் தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்குறீங்களா, பிசிக்கு 93, எம்பிசிக்கு 84, எஸ்சிக்கு மற்றும் எஸ்சிஏக்கு 83, எஸ்டிக்கு 78, பிடபிள்யூடிக்கு 76ங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி ஜென்ரலுக்கு 90, பிசிக்கு 90, எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 84, எஸ்டிக்கு 78, பிடபிள்யூடிக்கு 76. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறீங்க. ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100க்கு கீழே வரும், ஹையஸ்ட் வந்து 100ங்க. பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94, எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 82, எஸ்டிக்கு 79, பிடபிள்யூடிக்கு 76ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், தவற விடாதீர்கள். நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நாளத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் கட் ஆஃப் என்னவாக இருக்கும், யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், அடுத்து என்ன நடக்கும், இவைகளை குறித்து தான் முக்கியமான தகவலை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். முதுகலை பட்டதாரியில் பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் ரொம்ப
கம்மியான அளவுக்கு தாங்க இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் எல்லாமே வராது. ரொம்ப லோயஸ்டான கட் ஆஃப் தான் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லோயரில் இருக்கிறதுனால முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து விரைவில் நமக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களே, முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை பார்க்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ பிஜிடிஆர்பியுடைய தேர்வர்களின் மனநிலை ரொம்ப 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 கடுப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. காலியிடம் உயர்த்தப்படுகிறதா இல்லையா? தற்காலிகமாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெயிட்டேஜ் முறையில் மதிப்பெண்களும் அறிவிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பார்ட் ஏல வந்து தோல்வி அடைஞ்சாலும் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நூல் இலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நீங்கள் எல்லாமே பாஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ 100% வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தேவையில்லை. அதில் நீங்கள் பார்ட்டிகளில் தோல்வி அடைஞ்சால் கூட கண்டிப்பாக மினிமம் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவாக இருந்தால் 65 மதிப்பெண்கள் இருந்தால் கூட போஸ்டிங் போயிடுவீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கேண்டிடேட் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தான் இருக்கீங்க. அதை பொறுத்து தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இதுதான் ஃபைனல் கட் ஆஃப்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு மேலே கட் ஆஃபே கிடையாதுங்க. இனிமேல் கட் ஆஃபே நான் போடவே மாட்டேன். இதுதான் இறுதியான ஃபைனலான கட் ஆஃப் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மக்களை உங்களே நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார் கேள்விகளுக்கு நிச்சயமாக மதிப்பெண்களை கொடுக்க போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸ்டார் கேள்விகள் ஒவ்வொரு பாடவாரியாகவும் 5லேருந்து 8 மார்க்கு இருக்குது. ஸோ சிவி தேவை என்னென்ன தேவை அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோக்குள்ளே நம்ம சேனல்லே உங்களுக்கு பிரத்யேகமாக சிவி போனோம், பிஜிடிஆர்பி ஃபேக்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணி நியமனத்தை கொடுக்குறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மீண்டும் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கட் ஆஃப் நம்ம பார்த்தலாம். சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மேஜரான டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்க்கலாம், மீதி எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 99 தாங்க, ஐஎஸ்டி 99 தான், பிசிக்கு 95 வரைக்கும் வரும், எம்பிசிக்கு 90 வரைக்கும் வரும், எஸ்சி மற்றும் எஸ்சிஏக்கு 85 வரைக்கும் இருந்தாலே போதுங்க, எஸ்டிக்கு 80ங்க, பிடபிள்யூடிக்கு 75ங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜென்ரலுக்கு 98, பிசிக்கு 93, எம்பிசிக்கு 89, எஸ்சிக்கு 81, எஸ்டிக்கு 79, பிடபிள்யூடிக்கு 76. மேக்ஸ் ஜென்ரலுக்கு 98 கீழே கூட வரும், இதுதான் ஹையஸ்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிசிக்கு 92, இதுவும் கம்மியாக கூட வருங்க, ஹையஸ்ட்டு. எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 82, எஸ்டிக்கு 80, பிடபிள்யூடிக்கு 77ங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் ஜென்ரலுக்கு 100க்கு கீழே கூட 10 மார்க் வருங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். நான் ஹையஸ்ட்டான மதிப்பெண்கள் தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்குறீங்களா, பிசிக்கு 93, எம்பிசிக்கு 84, எஸ்சிக்கு மற்றும் எஸ்சிஏக்கு 83, எஸ்டிக்கு 78, பிடபிள்யூடிக்கு 76ங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி ஜென்ரலுக்கு 90, பிசிக்கு 90, எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 84, எஸ்டிக்கு 78, பிடபிள்யூடிக்கு 76. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறீங்க. ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100க்கு கீழே வரும், ஹையஸ்ட் வந்து 100ங்க. பிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94, எம்பிசிக்கு 85, எஸ்சிக்கு 82, எஸ்டிக்கு 79, பிடபிள்யூடிக்கு 76ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், தவற விடாதீர்கள். நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.